3 மணி நேரம் படமாக இருந்தால் கூட இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றார், இவரோட ரோல் என்ன, அவர் ரோல் என்ன, கடைசியில் அமீர் கான் வந்து எதுக்கு வந்து ஒரு 6வது விரல் மாதிரி வந்து துண்டு துக்கடா நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இது வந்ததா படம் வந்து திருப்தி தரல. ஒருவேளை இந்த படம் வந்து 1 to 1 வந்த மாதிரி ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டம், அது ரியலாக பிரம்மாண்டம் தெரிஞ்சது, அல்லது பாகுபலி 2 இது வந்த மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டம் வந்தது, இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் புஷ்பா 2 அது வந்து பெரிய ஹீரோயிசம் அப்படி வந்தது, என்ன ஃபேண்டசின்னு எடுத்தாச்சுன்னா ஹீரோயிசம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி. அல்லது நமக்கு வந்து கமல் நடித்த விக்ரம் படம் வந்துச்சு இல்லையா, அந்த விக்ரமில் பார்த்தா ரொம்ப சூப்பராக கையாண்டிருப்பாங்க அந்த மாதிரி. அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னமோ வந்து கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. அப்போ என்ன ஆகும், 1000 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து முதல் நாளில் வந்து 2 ஷோ 3 ஷோவுக்கு வந்து 1000 ரூபா டிக்கெட்டு, 2000 டிக்கெட்டு, சில 5000 ரூபா வரைக்கும் கொடுத்து ஆவலை வந்து போய் பார்க்க போகிற என்னோட லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அப்படின்னு அவர் மேல் நம்பிக்கை. ஏற்கனவே பாடல்லாம் சூப்பர் அதிரி புதிரி ஹிட்டு, அனிருத்தோட கைங்கரியம் அவ்வளோ, அப்புறம் ரஜினி இவங்கெல்லாம் சேர்த்து இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போனதில்லை, மொத்தத்துக்கு டிசப்பாயிண்ட்.